நன்றிடா தம்பி. 150 ரூபாய்க்கு இவ்வளோ வேலை பார்ப்பான்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் 150 ரூபா கொடுத்துருப்பேன்டா தம்பி உனக்கு. நான் பின்னாடி எல்லாம் சாரெல்லாம் வயிறு எரியுது. என்னென்ன தங்கம் அவருக்கு மட்டும் தான் சென்ட் பண்ணுவேன். நான் என்னடா அவனை சென்ட்ரல் பேங்க்லடா வேலை பார்க்குறேன், கேட்குறவனுக்குலாம் போட்டு விட்டு போகிறதுக்கு ஏற்கனவே என் வீட்டுக்கார்ட்டு ஆட்டை போட்ட பைசா தான் போட்டு விட்டுருக்கேன். ஸோ உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தீபலட்சுமி மெட்ரிகுலேஷன் பள்ளி சார் சொன்ன மாதிரி நானும் அந்த வழியாக அப்படி கிராஸ் பண்ணும்போது தம்பி ஓட்டுநர் கேட்டாப்புல, அக்கா கரெக்டாக லொக்கேஷன் கேட்டிங்களான்னா. ஏன்டா தம்பின்னு. இல்லை நம்ம ஸ்கூலுக்கு தான் வர்றோமா இல்லை கோவில் திருவிழாவுக்கு எதுவும் வர்றோமான்னு தெரியல. ஏன்னா அந்த ஆரம்பத்திலேருந்து அந்த தோரணை ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் உள்ள நுழையும் போது ஏதோ எக்கச்சக்கமான மக்கள் உள்ள வர்றாங்க. பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. ஒரு பள்ளியினுடைய ஆண்டு விழாவை ஒரு ஊர் திருவிழா மாதிரி நடத்த முடியும் அப்படின்னா நிஜமாவே சொல்கிறேன், இந்த 42 ஆண்டு சாம்ராஜ்யம்ங்கிறது அவர்களுடைய உழைப்பு தவிர வேற எதுவுமே கிடையாது. நான் சும்மா ராஜி மேம்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்களுடைய விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு. நீங்கள் கஷ்டப்பட்டதுனால மட்டும்தான் மேம் இந்த இடத்துக்கு நீங்கள் வர முடிஞ்சது. அது சத்தியமான உண்மை. வடிவேல் சாரும் நீங்களும் உங்களுடைய உழைப்பை மொத்தமும் இந்த பள்ளிக்கூடத்தில் போட்டிருக்கீங்க. அதை நான் எந்த இடத்துலலாம் கவனிச்சேன்னா, நான் எப்போவுமே ஆண்டு விழாவுக்கு போகும்போது பிள்ளைங்களோட முகத்தை கவனிக்கிறத விட அவங்க ட்ரெஸ் எல்லாம் நான் நோட் பண்ணுவேன். நான் மேம்கிட்ட சொன்னேன், எல்லா ட்ரெஸ்ஸுமே அல்டிமேட்டாக செலக்ட் பண்ணியிருக்கீங்க மேம், சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்கீங்க. தான் குழந்தைங்களுக்கு என்ன ட்ரெஸ் போட்டு அழகு பார்ப்போமோ அந்த ட்ரெஸ்ஸை எல்லா குழந்தைங்களுக்கும் போட்டு அழகு பார்க்குறீங்கல்ல, இதுல இருந்தே தெரியுது நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் அவ்வளோ அழகாக கவனிக்கிறீங்க அப்படின்னு. ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாத்தையும் விட நான் ரொம்ப பயந்த பிள்ளை. பார்க்க தான் அப்படி இருப்பேன். அட இருந்து தொலைங்கடா, பார்க்க தான் அப்படி இருப்பேன். மேடம் சொன்னாங்க, ஒரே ஒரு சாமி பாட்டு தான் மேடம், பார்த்துட்டு மேடைக்கு போயிடலாம் மேடம். நாங்கள் எங்க சார் அந்த 2 காளி, 2 பேர் 2 காளிக்கிட்டையும் என் மாமியார் காளி எதையோ சொல்லி விட்டுருக்கு. அதுல ஒரு காளி வேலை தூக்கிட்டு என்கிட்ட வந்துச்சு பாரு. நான் சொன்னேன், அம்மா பாவம், நான் ரொம்ப பாவம். என்னன்னா ஒரு ஆண்டு விழாவில் பிள்ளைங்களுக்கு சாமி பாட்டு சொல்லி கொடுத்து ஆட வைக்கிறதுங்கிறது இயல்புங்க. ஆனால் இன்னும் கூடுதல் எஃபர்ட் எடுத்து இன்னும் கூடுதலா இன்னும் மக்களை எப்படியெல்லாம் இன்னும் என்டர்டைன்மெண்ட் பண்ணணும், அந்த குழந்தைங்களுக்கு சில விஷயத்த சொல்லி கொடுக்கணுங்க. அதையெல்லாம் தாண்டிங்க இங்க எல்லா மதத்தினரும் உட்கார்ந்துருக்கோம். அந்த குழந்தைங்க ஆடும் போதும் அந்த காளி வரும் பொழுதும் எல்லோரும் கை தட்டணும்ல. இதுதாங்க தமிழ்நாடு, இதுதான் இந்த பள்ளியினுடைய இன்னும் கூடுதல் வளர்ச்சி. எல்லாரும் கை தட்டினா சூப்பரா இருக்குப்பா, நான் கை தட்ட மாட்டேன், இது எங்க சாமி இல்லை அப்படிலாம் யாருமே சொல்லல. எல்லாரும் எந்திரிச்சு இவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காங்க, இவ்வளவு அழகு, அதுவும் தெய்வம் தான் எந்திரிச்சு கை தட்டி எத்தனையோ பேர் ஆரவாரம் கொடுத்தீங்கல்ல, அதுதான் இந்த வருஷம் நம்ம தீபலட்சுமி பள்ளியினுடைய வெற்றி விழா மேடம். அவ்வளவு அழகா இருந்தது. எனக்கு இந்த பிள்ளைங்களை பார்க்கும்போது தான் ஆசையா இருந்துச்சு. இல்லை எல்கேஜி பையன்லாம் உட்காந்து என்னைய பார்த்து அப்பாட்ட போகணும்னா, ஏன்ட்ட அழுகுறேன்னு. அவன் அது வரைக்கும் அழுதவன் என்னைய பார்த்தோன்னா ரொம்ப அழுகுறான். என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, அழுகாமறா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தேத்தி அனுப்புவேன். ஏன்னா பிள்ளைங்க ரொம்ப அழகுங்க. அதை விட அழகு இங்க எல்லா பெற்றோர்களும் உட்காந்து என் பிள்ளை எப்ப ஆடும். அதுல சில பெற்றோர்கள் நம்ம பிள்ளை ஆடும்போது மட்டும் தான் கை தட்டும். அது வரைக்கும் எனர்ஜியை சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. இரு என் பிள்ளை வரட்டும், எல்லாம் நம்ம பிள்ளை தான், அதனால எந்த பிள்ளை வந்தாலும் கை தட்டி உற்சாகப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கீங்க. எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. ஏன்னா நானும் உங்க பிள்ளை தான், அனாதையா விட்டுறாதீங்க. எனக்கு பெரிய சந்தோஷம். எல்லா பள்ளிகளுக்கு போகும்போதும் ஏதோ ஒரு பெரிய சந்தோஷத்தோட போவேங்க. பிள்ளைகளுக்கு ஏதோ இதுக்கெல்லாம் நான் சொல்றது என்ன புரியவா போகுது, ஆனாலும் ஒரு சந்தோஷம். எனக்கு இன்னொன்று, நான் வந்ததுலேருந்து மேடத்திட்ட சொல்றதை விட வடிவேல் சார் கிட்ட சொல்லணும். எங்க சார் விஜய் டிவியில நட்சத்திர கொண்டாட்டம்னு நடத்துவாங்க, அப்பதான் இந்த மேடை போடுவாங்க. ஒரு பெரிய திரைக்கு மட்டுமே சொந்தமான மேடைய ஒரு பள்ளியினுடைய ஆண்டு விழாவிற்கு போட்டு அழகு பார்க்குறாங்கல்ல, இதுக்கே உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் சார். இந்த லைட் எல்லாம் எப்பா, நாளா முன்னாடி உட்காந்து வேண்டாத தெய்வம் இல்லை, இன்னும் 2 ஸ்ட்ராங்கா லைட் போட்டீங்கன்னா மொத்த மேக்கப்பு உருகி ஊத்திரும். இதுல இந்த கீழே உட்காந்துருக்காங்க பாரு, இந்த 4-5 பேரு, நீங்க தானே இந்த வெடி போடுற ஆளு, பிரிச்சு விடுவேன், பிரிச்சு அடுத்த வருஷம் என் கண்ணில் மாட்டினீங்கன்னா. அதுவும் அந்த அந்த கலர் கலரா ஒண்ணு வருது. எனக்கு பயம், ஏதாவது ஒண்ணு தொடச்சிட்டு போயிடாதா. தொடச்சிருச்சுன்னா நீங்க எல்லாம் பறவை முனியமாவ லைவ்ல பாப்பீங்க. நான் இறைவன்ட்ட வேண்டேன், ஆண்டவா லிப்ஸ்டிக் கலந்துடக்கூடாது, மேக்கப் டப்பு டப்பு டப்புன்னு வெடி, எவ்வளவு வெடி. உண்மையிலேயே இதெல்லாம் பொருட்செலவையும் தாண்டி உங்களை மகிழ்விக்கணுங்கிறதுக்காக, அதுவும் டிஜே எல்லாம் தம்பி பிரிச்சு எடுக்கிறாப்புல, அவன் பாட்டை ஒரு பக்கம் போட்டுக்கிட்டு இருக்கான்.
எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பள்ளியினுடைய ஆண்டு விழா, முக்கியமா கேமராமேன் போட்டோகிராஃபர் தான் இருக்கிறதுலே கொடுமையான பாவம். இந்த குழந்தைகளை அவங்கள பார்க்க வைக்கிறதுக்குள்ளேயும் ஒருத்தர்லாம் கழுத்தை தூக்குன்னு அவர் தூக்கிட்டு திரியிறாரு. இப்படி பாவமா இருக்கு எல்லாரையும் பார்க்கும்போது. ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய வணக்கம். பள்ளி அப்படின்னோடனே எங்களுக்கெல்லாம் என்ன ஞாபகம் வரும்? நான் எல்லா பள்ளிகளுக்கு போகும்போதும் ஆசிரியர்கள்லாம் பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம். நாங்கள் படித்ததுன்னு நீங்கள் முடிவு பண்ணிடக்கூடாது, இது 1930 படிச்சிருக்கோம் போலன்னு. எனக்கு வயசு இப்போதான் 22 முடிஞ்சு 23 ஆரம்பிக்குது. ஏன் அப்படி கத்துற? யோ அப்பா, சரி ஒரு 26 முடிச்சு 27 வச்சுக்கோங்களேன். ஐயா விட்டு தொலைங்க, 60 சந்தோஷமா இருங்க எல்லாரும். ஆமா கரெக்டா. நாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதெல்லாம் உண்மையிலேயே எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நான் அரசு பள்ளி மாணவி. இங்க யாரெல்லாம் அரசு பள்ளி மாணவர்கள் மாணவிகள்? சூப்பருங்க. இன்னைக்கு இது பார்க்குறோம்ல, இந்த மாதிரி மேடைகள்லாம் எங்களுக்கு உண்மையிலே கிடைக்கல. இந்த மாதிரி ஆடணும், இந்த மாதிரி பேசணும், பேச்சு போட்டி, இன்னும் டிசிப்ளினுக்கு பரிசு, இந்த மாதிரி பரிசெல்லாம் நாங்கள் வாங்கினதில்லை. எல்லாத்தையும் விட மேடை ஏறுறது தான் பிள்ளை கிடையாது, ஆனால் தாங்கிட்ட படிக்கிற பிள்ளை தான். இவ்வளவு சந்தோஷமா கீழே நின்று கை தட்டின டீச்சர்ஸ்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லைங்க. அவ்வளவு ஜாலியாக கை தட்டுறீங்க. நாங்களாம் அரசு பள்ளியில் படித்தோம். பள்ளிக்கூடம் காலையில் 9:30 மணிக்கு பள்ளிக்கூடம் அப்படின்னாலே, அதுவும் அரசு பள்ளிக்கிறது ஒரு சந்தோஷமான வாழ்க்கைங்க. நாங்கள் படித்த வாழ்க்கையை சொல்கிறேன். 9:30 மணிக்கு பள்ளிக்கூடங்க, 9 மணிக்கு தான் வீட்டிலேருந்தே கிளம்புவோம். அதுலேயும் அன்னைக்கெல்லாம் ஸ்கூலில் சேர்க்கறதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. நான் இங்கே இருக்கிற எல்லா பெற்றோர்கள்ட்டையும் ஒரு விஷயம் கேட்குறேன், உண்மை நான் மட்டும் கை தட்டுங்க. எல்லா பெற்றோர்கள்ட்டையும் கேட்குறேன், உலகத்திலேயே பெரிய கஷ்டமான வேலை எது? இந்த மேடை போடுறதா? இந்த நிகழ்ச்சி நடத்துறதா? அட ஏன்டா உயிரை வாங்குற? ஐயா அவரு என் வீட்டுக்காரன் ஆளா இருப்பாருங்க. இந்த கேமரா போடுறதா, இல்ல என் தம்பி சொன்ன மாதிரி என் பேச்ச கேட்கறதா, இல்ல இந்த வெடி போடுறதா? உலகத்திலேயே கஷ்டமான வேலை எது தெரியுமா? நாம பெத்தத காலையில பள்ளிக்கூடத்துக்கு எழுப்புறது. அது என்னமோ தெரியலங்க, எல்லாம் ஒரே டைலாக் தான் அந்த வாய்க்குள்ள வச்சிருக்கு. தம்பி எந்திரா, 5 மினிட்ஸ்மா, எந்திரிடா, போய் காட்டு பாருங்க. டேய் இருடா, எந்திரிடா, 5 மினிட்ஸ்மா. அந்த 5 மினிட்ஸே 50 தடவை சொல்லுவான். நமக்கு வர்ற கோபத்துக்கு அந்த 5 மினிட்ஸை பெத்தது பக்கத்துல படுத்திருக்கும் 10 மினிட்ஸ், அதை சப்புன்னு அரைவோம். எந்திரிங்க, பிள்ளை எழுப்புங்க. அவர் என்னமோ பிள்ளைக்கு அவருக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவாரு. நீ எழுப்பி கூட்டிட்டு போய் கிளப்பி விடுறி. நாம கஷ்டப்பட்டு காலையில எந்திரிச்சு இதுகளுக்கு காப்பி போட்டு, இதுகளுக்கு பால் கொடுத்து, இதுகளுக்கு இட்லி போட்டு, இதுகளுக்கு சாப்பாடு கொடுத்து, இதுகளுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்து, எல்லாம் ரெடி பண்ணி ஷூவு டையி அம்புடை மாட்டி கொண்டு போய் ஸ்கூல் வேன் வரும்போது ஏதோ ஒரு பெருசா சாதிச்ச மாதிரி பிள்ளைங்களை தூக்கிட்டு போய் வாசல்ல அம்மா நின்று வேனு கிட்ட நிப்பா பாருங்க. அட 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 அட. நாம பெத்தது நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லும், என்ன இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். ஒரு சரித்திரத்துல வராதுடா. வாசல்ல போய் நம்ம சாதிச்ச மாதிரி பேக வச்சுட்டு பிள்ளைய பார்ப்போம். அப்படிமா அந்த பிள்ளை நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லு, என்ன பாய் இல்ல அம்மா ஆய், பாத்ரூம் வருதுன்னு சொல்ல மாட்டான் சார். பாத்ரூம் வர்ற மாதிரியே இருக்கு, சைத்தானே. தூக்கி திரும்ப உள்ள கொண்டு போய் பாத்ரூம்குள்ள விட்டு அதை கழுவி மொழிவி திரும்ப கொண்டு வந்து வாசல்ல விட்டு அந்த வேன்காரன்ட்ட கெஞ்சுவான், அண்ணன் தப்பா நினைச்சுக்காதீங்க அண்ணே. நம்ம வேலை காலையில 8 மணிக்குள்ள 82 ஒலிம்பிக் ஓடி இருப்போம். நம்ம அவ்வளவு கஷ்டப்படுவோம். ஆனா ஒரு நம்ம அப்பா காலத்துலயும் சரி, நாங்கங்க நான் 87ல பிறந்தவன். நான் பள்ளிக்கூடத்துக்கு போகும் போதெல்லாம் அவ்வளவு ஈஸியெல்லாம் கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்த முடியாது. 1008 கொஸ்டின் கேட்பாங்க. காதை தொடரணும், மூக்க தொடரணும், வாயை தொடரணும், கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும், குழந்தை நல்லா பேசணும். கொண்டு போய் ஸ்கூல்ல விடும்போது எல்லா அப்பாவும் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, டீச்சரை பார்த்து வாத்தியாரை பார்த்து. என்ன வார்த்தை? எவ்வளோ வேணாலும் அடிங்க சார். ஆமா, இல்லைன்னா உள்ள வச்சு கொஞ்சுவாங்கல்ல. நான் வந்து கேட்கவே மாட்டேன். என் பிள்ளை படிக்கணும், அறிவு கண்ணை நீங்க தான் திறக்கணும். ஏன் நீ வீட்டில் உட்காந்து திறந்து அனுப்பேன், அறிவு கண்ணை நீங்க தான் திறக்கணும். அடிச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க சார், உடம்புல நீங்க எதை உடைச்சாலும் நான் வந்து கேட்க மாட்டேன் அப்படின்னு அப்பா சொல்லிட்டு விடுவாரு. கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டு வெளில வந்துருவாரு. இவன் அழுவான், அப்பா அப்படின்னு திரும்பி கூட பார்க்க மாட்டார் மனுஷன். சரி, பெத்த தாய் இறக்க இருக்குன்னு பார்த்தா அதுவும் திரும்பி பார்க்காது. அதுக்கு ரெண்டுக்கும் என்னன்னா, எப்படியாவது நம்ம பிள்ளை படிச்சிடணும், அவ்வளவுதான். பள்ளிக்கூடத்தில் விட்டா பிள்ளை படிச்சிடும், அந்த நம்பிக்கையில வருவாங்க. இதெல்லாம் எப்ப சார் நடந்துச்சு? ஒன்ஸ் அப்பான் எ டைம் சார். இப்பவும் ஸ்கூல்ல சேர்க்க போறாங்க சார். பையன் ஜாலியா சிரிச்சுக்கிட்டு போறான், அப்பா அழுதுகிட்டு போறாரு. பார்த்துடா, டீச்சரை ஒன்றும் பண்ணிடாதடா,
அதுக்கு அவன் அது அவங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. என் லைன்ல கிராஸ் பண்ணா நான் என் வேலையை காட்டுவேன். இவங்க 2 பேரும் கிளாஸ்ல பேசிக்கிறாங்க, ரமேஷ் ஹோம்ஒர்க் எழுதுனா மிஸ் அடிப்பாங்களாடா, மிஸ் நம்மள அடிச்சா மிஸ் ஜெயில போட்டுருவாங்கடா. ஆமா, எங்களுக்கு வேற வேலை இல்லைல. அநியாயம். உண்மையிலே சொல்றீங்க. எனக்கு பிள்ளைகள் தாண்டி கோபம் யாரு மேல வரும் தெரியுமா? பெற்றோர்கள் மேலதான் வரும். இப்ப என்னையெல்லாம் எங்க ஸ்கூல்ல போட்டு எங்கெல்லாம் அடிக்காத டீச்சர் கிடையாது மேடம். நாங்கெல்லாம் கடைசி பெஞ்சு. அது என்னமோ தெரியல, நாங்கெல்லாம் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். நீங்க தங்கம் சரி, யாரெல்லாம் இங்க லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்? ஐயோ என் செல்ல குட்டிங்களா, நாங்கெல்லாம் அந்த பார்டர்ல பாஸ் பண்ண கேஸ். இந்த பார்டர்ல பாஸ் பண்றமே நினைச்சலாம் எங்களை தப்பா நினைச்சிடாதீங்க. இந்த பார்டருங்கிறது புரியலையா சார்? 35. இந்த 35 எல்லாம் கொடுத்து வச்ச மார்க். நாங்கெல்லாம் கவியருவி அப்துல் காதர் ஐயா தான் ரொம்ப அழகா சொல்லுவார், அதிக மதிப்பெண் எடுத்தவர்கள் எல்லாம் அந்நிய மண்ணிற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், குறைவான மதிப்பெண் எடுத்தவர்கள் மட்டும்தான் நம் இந்திய மண்ணிற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லுவார். நாங்கெல்லாம் எங்க இந்தியாவுக்கு உழைச்சிட்டு போறோம். நாங்கெல்லாம் இந்த பார்டர் மார்க். லாஸ்ட் பெஞ்சுக்கும் ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் கிடையாது. லாஸ்ட் பெஞ்சுக்கும் முத பெஞ்சுக்கும் ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். டீச்சர் ஏதாவது ஜோக்கு சொன்னா முத பெஞ்சு ஜோக்க கேட்டு சிரிக்கும், லாஸ்ட் பெஞ்சு டீச்சரையே ஜோக்கா நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒன்றும் புரியாது. இந்த லாஸ்ட் பெஞ்சில் நாங்கள் தான் அதிகமாக அடி வாங்குவோம். எங்க ஸ்கூல்ல ரோசி மிஸ்ன்னு ஒருத்தவங்க இருந்தாங்க பாருங்க, எப்படி ஞாபகம் இருக்கு பாருங்க. ரோசி மிஸ் அவங்க அடிக்கலாம் மாட்டாங்க, ஒரு வினோதமான அணுகுமுறையை கையாளுவாங்க. இடுப்புல இப்படி நிரடுவாங்க, அவங்களுக்கு நெகத்தை தட்டி கிடக்கும். நிரடு அப்படியே நாங்கெல்லாம் அப்படியே மேலே போயிட்டு கீழே வருவோம், வலி உயிர் போகும். எல்லாரும் கிளாஸ் ரூம்குள்ள வந்து சட்டையை தூக்கி பாப்பாளுங்க, செவந்து கிடக்கும். நானும் ஒரு ஆசையில சட்டையை தூக்கி பார்ப்பேன், செவந்து இருக்காது. ஏன்னா ஆண்டவன் அந்த கலர்ல என்னை இறக்குமதி பண்ணியிருக்கான். வீட்டில் போய் வலிக்குதுன்னு சொன்னா கூட நம்ப மாட்டாங்க என்னையெல்லாம். அவ்வளவு அடி வாங்கினங்க. ஆனா என்ன தெரியுமா, எனக்கெல்லாம் பெரிய சந்தோஷம். இங்க நிறைய பெற்றோர்கள் இருக்கீங்க, நானும் 2 குழந்தை இருக்கு எனக்கும். நான் அந்த தைரியத்துல சொல்றேன். நான் என் பையனை ஸ்கூல்ல சேர்க்கும் போது இன்னைக்கு சொல்றேன், என் பொண்ணை ஸ்கூல்ல சேர்க்கும் போது நான் இன்னைக்கு சொல்றேன் அந்த வார்த்தை. அடிக்கடி என் பள்ளிக்கூடத்துல சொல்லிக்கிட்டே இருப்பேன். என் பையன் கூட சொல்லுவான், நீ எல்லாம் அம்மாவா, அன்னைக்கு டீச்சர் அந்த அடி அடிக்கிறாங்க, உன்ட்ட வந்து சொல்றேன் காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்னு. இங்க இருக்கிற எல்லா பெற்றோர்கள்ட்டையும் சொல்றேங்க, ஆசிரியர்கள் கண்டிச்சாங்க, டீச்சர் ஏதோ ஒரு வகையில அடிச்சுட்டாங்கன்னு உங்ககிட்ட வந்து சொன்னோன்னே அப்படியே பையன் தூக்கிட்டு அங்காளி பங்காளியை தூக்கிட்டு ஸ்கூலுக்கு வந்துடாதீங்க. ஒரு 10 நிமிஷம் உட்காந்து நாம பெத்த வானரம் என்ன பண்ணுச்சுன்னு கேளுங்க. பண்ணக்கூடிய ஆளு தான் இதெல்லாம். எனக்கு தெரிந்து என்னைக்கெல்லாம் ஆசிரியர்கள்ட்ட நீங்க அடிக்க கூடாது அப்படின்னு திருத்தமா போட்டாங்களோ அன்னையிலேருந்து தாங்க இந்த சட்டத்துல இந்த சமுதாயத்துல ஏகப்பட்ட சீர்கேடுகள் வந்தது. இதுதான் சத்தியமான உண்மை. நான் ஏன் தெரியுமா இவ்வளவு சந்தோஷமா மேடையில அடிக்கணும்னு சொல்றேன்? நீங்க அடி வாங்கி படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் பெரியவங்க இருக்கீங்க, அடி வாங்கி படிச்சிருப்பீங்க. எந்த குழந்தையெல்லாம் ஆசிரியர்கிட்ட அடி வாங்கி படிச்சதோ பிற்காலத்துல அது யாருக்கிட்டையுமே அடி வாங்காத குழந்தையா இருக்கும். அதுதான் சத்தியமான உண்மை. அதனாலதான் நம்ம அப்பா ஒரு தெளிவுல இருப்பாரு, அம்மா ஒரு தெளிவுல இருப்பாங்க, நம்ம அந்த லட்சணத்துல இருக்கோம். அதனாலதான் பிள்ளைங்களை ஆசிரியர்கள் கண்டிக்கிறதுல ஒரு தப்பும் கிடையாதுங்க. நீங்க சார் சொன்ன மாதிரிதான் ஸ்கூல்ல விட்டோம், ஸ்கூல்ல எல்லாம் பாத்துக்குவாங்க, நம்ம என்ன சீரியலா பார்ப்போம்? இங்க நிறைய பெற்றோர்கள்ட்ட ஒரு விஷயம் இருக்குங்க, பள்ளிக்கூடங்கள்ல எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க, நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனா அதையும் தாண்டிய ஒழுக்கம்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, அது நாம சொல்லி கொடுக்கணும். நான் அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் ஸ்கூல்ல ஃபுல்லா பென்சில் திருடிட்டே இருந்திருக்கான் ஒரு பையன். பிடிச்சார் வாத்தியார், என்ன திருடிட்டே இருக்க, போய் உங்க அப்பா கூட்டுவாடா. இவன் விறுவிறுன்னு போய் அப்பாவை கூட்டு வந்துட்டான். என்ன சார் புள்ள வளர்த்து வச்சிருக்கீங்க? பென்சில் திருடுறான் சார். அப்பா செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு, சப்புன்னு அரைஞ்சிருக்காரு. திருடுவியா, உன்னை திருடுறதுக்கா நான் பெத்து விட்டேன், திருடுவியா. அதான் அப்பா டெய்லி ஆபீஸ்ல இருந்து எடுத்துட்டு வர்றேன்ல, இவனும் திருட்டு பையலா தான் சார் இருந்திருக்கான். இதுல இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்னு ஒண்ணு நடக்கும். இங்க உண்டா மேம் பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் உண்டா சார்? நீங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் அன்னைக்கு பாருங்க, நாம பெத்த பிள்ளைய 1500 சிவாஜி கணேசன் உள்ள போயிட்டு வெளில வருவார், அப்படி நடிப்பாங்க சார். இவங்க தான் சார் உலகத்திலே மிகப்பெரிய நடிகன். என் பையன்லாம் அன்னைக்கு தான் சார் தலையில என்ன வச்சா சீவுவான், அது வரைக்கும் பப்பர பேண்ட் போவான் பள்ளிக்கூடத்துக்கு. அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் நேர ஸ்கூலுக்கு போயிட்டாரு, சார் என் பிள்ளை எப்படி படிக்கிறான்? சூப்பரா படிக்கிறான், பெரிய அரசியல்வாதியா வருவான். எப்படி சார் சொல்றீங்க? என்ன கேள்வி கேட்டாலும் நெஞ்சு வலிக்குதுன்னு படுத்துறான்டா. இன்னொருத்தர் இருக்காரு, சார் என் பிள்ளை உன் பிள்ளைலாம் பெரிய டாக்டர், எப்படி சார் என்ன எழுதுறான்னு கடைசி வரைக்கும் புரியல.
அதுல இந்த நாங்க ஸ்கூல் படிக்கும் போது ஒரு கேள்வி கேட்பாங்க, நீ டாக்டர் ஆனா என்ன பண்ணுவ, நீ வக்கீல் ஆனா என்ன பண்ணுவ. அந்த கேள்வி என்னையும் கேட்டிருக்காங்க. நான் என்ன எழுதுனேன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. நான் இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கை பூரா. ஒரு பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளை பார்த்து கேட்டிருக்காங்க, நீ குடியரசுத் தலைவரானா என்ன பண்ணுவேன்னு. மாங்கு 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 மாங்குன்னு எழுதியிருக்காங்க எல்லாரும். அதுல குமார்னு ஒருத்தன் மட்டும் எழுதாம உட்காந்துருக்கான். அவர்கிட்ட போய் கேட்டிருக்காரு, எழுதுடா எழுது, குடியரசு தலைவரானா என்ன ஆவ எழுது. அவன் திரும்பி வாத்தியார பாட்டு கேட்டான், நான் குடியரசுத் தலைவரானா நான் ஏன் சார் எழுதுன்னு, என் பிஏ தான் சார் எழுதுவான் இருக்கான். யார் இவங்களுக்கெல்லாம் பிஏ வேற வைக்கணுமா? குழந்தைங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஆசிரியர்கள்ட்ட மட்டும் கிடையாதுங்க, நம்மகிட்டையும் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒன்னே ஒன்று உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இங்க நிறைய பேர் சார் சொன்ன மாதிரி இந்த பகுதியில் நிறைய விவசாயம் சார்ந்த பெற்றோர்கள் இருக்காங்க. இங்க நிறைய குழந்தைங்க நினைப்பாங்க, நான் அடிக்கடி என் குழந்தைகிட்ட சொல்லுவேன், அவங்க கிட்ட வசதி இருக்கு அதனால நல்லா படிச்சிடுறாங்க, வசதியை வைத்து படிப்பை எடை போடாதீங்க, எங்கெல்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் இறுக்கி பிடிக்கணும்னு குழந்தைங்கள்ட்ட சொல்லி கொடுங்க. ஒரு கதை ஒன்று சொல்றேன். ஒரு பையன் அரசு பள்ளி மாணவன், தினமும் பள்ளிக்கூடத்துக்கு நடந்தே போயிட்டு நடந்தே வருவார். அவர் நடந்து போகும்போது டெய்லி மாந்தோப்பு வழியா நடந்து போவாரு, மாந்தோப்பு வழியா நடந்து வருவார். ஒரு முறை பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது மாந்தோப்பு வழியா வந்தாரு பாருங்க, கீழே 2 மாம்பழம் கிடந்தது, ஒரு 4 மாங்காய் கிடந்தது. அந்த 4 மாங்காவை தூக்கி பைக்குள்ள வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. இன்னைக்கு தான் நமக்கு சீரியல் பார்க்குறோம், ஃபோன் பார்க்குறோம். பட் எங்கள் அப்பா அம்மாலாம் ஸ்கூல் விட்டு வந்தோன்னா பைய திறந்து பார்ப்பாங்கல்லம்மா, வந்த உடனே பைய திறந்து பார்த்து என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த அம்மாவும் வேகமா வந்து பைய திறந்து பார்த்தாங்க, உள்ள 4 மாங்காய் இருந்தது. உடனே கேட்டாங்க பையன்ட்ட, ஏதுடான்னு. அந்த குழந்தை சொன்னிச்சு, ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தேனாமா, வர்ற வழியில மாந்தோப்பு இருந்துச்சாமா, அங்க கீழே கிடந்துச்சாமா, நான் எடுத்து போய் கீழே போட்டேமான்னுச்சு. அந்த அம்மா அந்த குழந்தைய விறுவிறுன்னு கையில பிடிச்சிட்டு நேரம் அந்த மாந்தோப்புக்கு போயிட்டாங்க. அந்த ஓனர் முதலாளி உட்கார்ந்துருந்தாரு. இந்த அம்மா ஏழ்மையினுடைய விளிம்புல இருக்கிறாங்க, அவர் பெரிய முதலாளி. அந்த மாந்தோப்பு ஓனர்கிட்ட போய் அப்படியே நழுவுன கையோட ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஐயா தெரியாமன்னு சொல்லும் போது அந்த ஓனர் சொன்னாராம், ஏத்தா இதுக்கா நீ பிள்ளைய கூட்டிட்டு வந்த, கீழே கிடந்த மாம்பழத்தை எடுத்ததை நானே பார்த்தேன், அது கீழே விழுந்துருச்சுதா, எடுத்துட்டு போட்டுதா, அது பழைய பழம் தானே, இதுக்கா பிள்ளைய தூக்கிட்டு 3 தூரம் நடந்து வந்த போத்தா. உடனே அந்த அம்மா சொன்னாங்களா, கீழே விழுந்தாலும் அது உங்கள்கிட்ட கேட்காம எடுத்தது தப்பு தான், இருந்தாலும் அந்த மாம்பழம் உங்களுக்கு சொந்தமானது, எடுத்தது என்னுடைய தவறு, அதனால கொடுக்க வந்தேன்னு அந்த 4 மாங்காவையும் அந்த முதலாளிட்ட அந்த அம்மா கொடுத்துட்டு தான் பையன் கையை பிடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனானதுக்கு அப்புறம் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுறாருங்க, என்னுடைய ஒழுக்கத்திற்கு காரணம் என் தாய் திருப்பி கொடுத்த அந்த 4 மாங்காயின்னு எழுதினாருன்னா அவர்தான் மரியாதைக்குரிய சகாயம் ஐஏஎஸ் அவர்கள். வாழ்க்கையில யாருடைய பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது, யாருக்கிட்ட இருந்து நம்ம எதுவுமே எடுக்க கூடாதுங்கிற ஒரு விஷயத்த பள்ளிக்கூடம் என்னதான் சொல்லி கொடுத்தாலும் பெற்றோர்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. இங்க இருக்கிற ஆசிரியர்கள் எல்லோருமே உங்க குழந்தைங்களை மிகப்பெரிய உயரத்துல கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் குழந்தைகள்கிட்ட கற்றுக் கொடுங்க. நான் நிறைவா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நேரத்தின் அருமை கருதி. நான் ஒரே ஒரு விஷயத்த உங்க குழந்தைங்களுக்கு நீங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க, ஜெயிக்கிறது மட்டும்தான் வாழ்க்கை இல்லை, தோக்குறதும் வாழ்க்கைன்னு சொல்லி கொடுங்க. குழந்தைங்க தோக்கணும். நீங்க நிறைய பெற்றோர்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம குழந்தை ஜெயிச்சிடணும்னு, குழந்தைங்க தோக்கணுங்க. கீழே விழுந்தாதான் திரும்ப விழாம இருக்கிறதுக்கு எப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு தெரியும். ஸோ வாழ்க்கையில வெற்றியை விட தோல்வியையும் குழந்தைங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுங்க. வாய்ப்பு இருந்தா திரும்ப உங்ககிட்ட நிறைய சந்திக்கிறேன். இந்த வாய்ப்பிற்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. உங்க குழந்தைங்க ஒரு நல்ல பள்ளியில படிக்கிறாங்க, மிகப்பெரிய இடத்துக்கு வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.